சீக்கிரம் வாங்க. கமான். மாமா, ஜேர்னில அப்படியே கம்ஃபர்டபுளா இருந்ததா? எந்த குறையும் இல்லை மாப்பிள்ள, நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். இவங்க 2 பேரும் இந்த ஈவெண்டோட ஆர்கனைசர்ஸ். இவரையா மேனேஜர் சந்தோஷ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயக்கம் இல்லாம இவங்க கிட்ட கேளுங்க. உங்க கூடவே இருப்பாங்க. உங்களை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையானதை உங்க கூடவே இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே? காஃபி இந்தாங்க. கவின், கவினே, என்னப்பா? நாளை காலையில் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிருப்பா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர போயிட்டு வரணும்ப்பா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? எதுக்குங்க? நாம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம்ல, நாளைக்கு ஏதோ நல்ல நாளா, அதான் அதை கவின் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காலையில் சீக்கிரம் கிளம்புனா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடலாம்ல. டேய், உன்கிட்ட தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. அரசியலோட நெளிவு சுழிவு அதுதானே. சொந்த பந்தத்திலே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மள 4 பேர் எப்படி மதிப்பாங்க? அண்ணி, உறவு வேற, அரசியல் வேற. அரசியலுக்காக என்ன என்ன வேணா செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா அந்த குடும்பத்துக்கிட்டலாம் என்னால விட்டு கொடுத்தலாம் போக முடியாத. வெற்றி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. மா, நான் எப்பவும் இப்படிதாம்மா. நீங்க அங்க போறது எனக்கு பிடிக்கலமா. நீங்களும் அங்க போகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய், அப்பாவே போலான்னு சொன்னாரு, நீ என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அண்ணன் நான் சொல்றேன்னு அதிகாரமா பேச தெரியாதா உங்களுக்கு? இந்த மாதிரி பேச முடியல உங்களால. டேய், சொன்னா கேளுடா, வாடா போயிட்டு வந்துருவோம். நீங்கெல்லாம் என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். டேய் வெற்றி, எதுக்குடா கோவமா பேசுற? கொஞ்சம் பொறுமையா பேசுடா. இல்ல பாட்டி, ஒரு தடவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். அதான் நமக்கு மரியாதை. திரும்ப போய் ஒட்டிக்கிறதெல்லாம் கேவலமானது, அசிங்கம் பாட்டி. அந்த அசிங்கத்தை நானும் செய்ய மாட்டேன், நீங்களும் செய்யாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் வெற்றி, வெற்றி, டேய் தெரியலையே. இவங்க தான் கவிதாக்காவோட அம்மா. ஓ, வணக்கங்க. வணக்கங்க. உங்களை இப்பதான் பாக்குறேனா, அதான் தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. ஓ, இங்க இருக்கியா? அம்மா, இவங்க தீபாவோட அம்மா. சொன்னாங்க, பேர் அபிராமி. கவிதா, கண்டிப்பா ஒரு நாள் நீ உங்க அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். சரிம்மா. அம்மா,
இவங்க ரொம்ப பிஸிமா. நம்ம வீட்டுக்கு வர அளவுக்குலாம் டைம் இருக்குமான்னு தெரியலம்மா. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து நானே இவங்களை இப்பதான் பாக்குறேன். எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துட்டு இருப்பா போல இருக்கு. ச்சே. அம்மா, இன்னொரு விஷயம், இவங்க வேலைக்கு போறாங்கம்மா. ஓ அப்படியா? என்ன வேலை பாக்குறீங்க? அது ஒரு வீட்ல சமையல் வேலை, இன்னொரு வீட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குறாங்க. எந்த வேலையா இருந்தா என்னம்மா, இந்த வயசுலயும் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். பாவம்மா, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு கவிதாக்கா கிட்ட பல தடவை சொன்னேன். ஆனா அவங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தீபா, எங்க அம்மா சாப்பிடுற சாப்பாட்டை விட சுயமரியாதை தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க. அவங்க அதனாலதான் இன்னும் உழைச்சி சாப்பிடுறாங்க. அவங்களால யார் வீட்டுக்கும் வந்து சும்மா உட்காந்து சாப்பிட முடியாது. அது உங்க அம்மாவை பார்த்தாலே தெரியுது கவிதா. அவங்களோட சுயமரியாதை நிஜமாவே பாராட்டுக்குரியதுதான். அம்மா, சரி சரி, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம்.